ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் துவக்கமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு யோகஸ்தான அதிபதியான 5ஆம் இடம். யோகஸ்தானம்ன்றது 5ஆம் இடம். யோகஸ்தானம் மட்டும் இல்லாது நம்மளோட பூர்வ புண்ணியம், குலதெய்வம், புத்திரஸ்தானம், மனோஸ்தானம் இதெல்லாம் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடம் தான். இந்த 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் இன்னொரு கேந்திரஸ்தானம் 7ஆம் இடமான கேந்திரத்துக்கு போகிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அந்த யோகஸ்தான அதிபதி போகிறார். அவர் யார் அப்படின்னா செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே போராட்ட குணம் மிக்கவர். எதையும் விட்டு கொடுக்காம போராடி நம்ம நினச்சதை அடைய வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற கிரகம் செவ்வாய் தான். ஸோ அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடியவராக வர்றதுனால பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் தான் நினச்ச விஷயத்த உறுதியாக அடைஞ்சே தீரணும் அப்படின்னு கடுமையாக அதுக்காக உண்மையாக உழைப்பாங்க, போராடுவாங்க. ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் வந்து மைண்டில் வைக்கணும், நம்ம எடுத்திருக்க இந்த காரியம் சரியானது தானன்றதை முடிவு பண்ணிக்கிறணும். ஆகாத விஷயத்தில் வைக்கிற போராட்டத்தில் நீங்கள் வெற்றி அடைஞ்சு என்ன பிரயோஜனம்? யாருக்கு சந்தோஷம்? அதனால் தொட்டுட்டோமேன்றத கௌரவத்துக்காக போராடி விடாமல் நாம் செஞ்ச தொட்ட விஷயத்த விட்டுட்டோம்னா நம்மளை தப்பாக உலகம் பேசி அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. சரியான விஷயத்தில் வெற்றி அடையக்கூடிய விஷயத்தில் ஒரு முயற்சியை வைங்க, போராட்டம் எடுத்துக்கோங்க. அது நிச்சயமாக உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களோட நேரத்தையும் பயனுள்ளதாக ஆக்கி கொடுக்கும், உங்களை சார்ந்தவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோக பலனை கொடுக்க போகுது. அதுக்கு காரணம் உங்கள் யோகாதிபதி கேந்திரம் ஏறுறாரு. யோகஸ்தானம்ன்ற 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் 7ஆம் இடமான கேந்திர ஸ்தானத்துக்கு போகிறாரு. அது மட்டும் அப்படின்னும் போது நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தையும் அடைய போகிறீங்கன்னு அர்த்தம். 5-7 தொடர்புன்றது வந்து விரும்பின விஷயத்தை அடையக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது காதலாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச படிப்பாக இருக்கலாம், நீங்கள் ஒரு வண்டி வாகனம் வாங்குறதா கூட இருக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் எது ஆசைப்பட்டீங்களோ அதை அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு. ஆகஸ்ட் மாதம் துவக்கத்திலே வந்துருச்சு. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி உள்ளே வந்துட்டார். செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம் இல்லையா? அதுபோல் 5ஆம் இடம் மனோஸ்தானம். 5ஆம் இடமும் கலத்திர ஸ்தானமும் தொடர்புடும் போது காதல், திருமணம், காதல் கைகூடக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த நேரம் இருக்க இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. ஆக உள்ளபடியே சொல்லணும்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இது யோகமான ஒரு காலம்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகு வந்து இயற்கை அசுப கிரகம். 3ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 3ஆம் இடத்துல இருந்து அவருடைய அதாவது 3ஆம் இடம்ன்றது உபஜய ராசி, வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானத்தில் இருந்து ராகு உங்களுடைய ஒவ்வொரு செயல்லையும் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு தான் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கார் இல்லையா, அந்த செவ்வாய்க்கு திரிகோண தொடர்பில் ராகு வந்துடுறாரு. ராகு இருக்கக்கூடிய ஸ்தானத்துலேருந்து 5ஆம் இடத்துல செவ்வாயும், செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துல ராகுவும், அதாவது ஒரு முக்கோணத்தோட 2 புள்ளியில் இந்த கிரகங்கள் இணைகிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம முதலில் சொன்ன மாதிரி மனோஸ்தானம், மனம் விரும்பினதை அடையக்கூடியது 7ஆம் இடத்துக்கு போகிறதுனால, அதே மாதிரி 3ஆம் இடம்ன்றது நம்மளுடைய முயற்சி, ஆசை, விருப்பம், தைரியம், வீரியம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம். அப்போ அந்த அடிப்படையிலையும் அவர் 7ஆம் கேந்திரம் ஏறுறது உங்களுக்கு பலம் தான். ஸோ இந்த வகையிலலாம் நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் வாரி எடுத்து போட்டுக்கிற மாதிரி நம்ம ஒரு விஜய் சேதுபதி ஒரு படத்தை எப்படிப்பா கொண்டு வந்தோம் அது அள்ளிட்டு வந்தீங்கன்னு சொல்லுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாத்தையும் அள்ளி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்குது. இது வந்து கோச்சாரப்படி ராசி அடிப்படையில் உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் இவ்வளோ சிறப்பாக இருக்குது. இதை விட இன்னும் ஒரு சிறப்பு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். குரு வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார், உச்ச பலம் பெற்றிருக்காரு. அந்த குரு யார் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி. இந்த ராசி அதிபதியே வந்து அவர் வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு பாகிஸ்தான அதிபதியான சூரியனுடையும் புதனோடையும் சேர்ந்துருக்கார். தொழில்காரனும் கலத்திரக்காரனுமான புதனோடையும் சேர்ந்துருக்காரு.
ஸோ அப்போ இந்த 8ஆம் இடத்துல ராசிநாதன் போனதுனாலையும் அவரோட சூரியன் புதன் சேர்ந்ததுனாலையும் உங்களுக்கு உள்ளூரோட வெளியூரில் மதிப்பு கூடும், செல்வாக்கு கூடும், பொருளாதாரம் கூடும், சம்பாதித்தியம் கூடும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போயும் சொல்கிறேன், அது எப்பயுமே தொடர தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் 4ஆம் கேந்திரமான அதாவது உங்கள் ராசியிலேருந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசி, மீன ராசியில் சனி இருக்கார். அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியில் பாதி. அது சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்க தான் செய்யும். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். குருவோட அருள் இருக்குது, குருவோட பார்வை இருக்குது சனிக்கு. அப்போ நீங்கள் எதுக்கு பயப்படணும்? உங்கள் ராசிநாதனோட கண்ட்ரோலில் தான் உங்களோட எதிரியே இருக்காது. உங்கள் பார்வையில் தான், உங்கள் பிடியில் தான் உங்களோட எதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி சனி வந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு துளியோட தொந்தரவு பண்ணாது அப்படின்னு எடுத்துக்கங்க. தைரியமாக இருங்க, நிச்சயமாக பல நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது. அதோட இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மாதம் துவங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுடைய தொழில் சாணத்துக்கு வராரு, 10ஆம் இடத்துக்கு வராரு. என்னதான் உங்களுடைய ராசிநாதனுக்கு பகையாக இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் தேவகுரு வியாழன், சுக்கிரன் வந்து அசுரகுரு அவர். ஸோ அப்போ தேவகுருக்கும் அசுரகுருக்குமான முரண்றது இருக்க தான் செய்யும். இருந்தாலும் கூட நல்ல நிலைகளில் கிரக நிலைகளில் இவங்க 2 பேரும் இணைவு பெறும்போது, தொடர்பு வரும்போது நல்ல பலன்கள் கொடுப்பாங்க. அந்த வகையில் உங்கள் ராசிக்கு 6க்கும் 11க்கும் அதிபதி யாருன்னா சுக்கிரன். 6ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் வந்து கன்னி ராசியில் அமரும் போது அந்த சுக்கிரன் வந்து நீசம் அடைவார்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த நீசம் இங்கே ஆகலை. அவர் வந்து நீச பங்கம் ஆறாரு, நீசம் பட்டு பங்கம் ஆறாரு. நீசம்ன்றது கெடுறது, 0 பலத்துக்கு போகிறது. 0 பலத்துக்கு போய் மீண்டும் பலம் பெறுற நிலை தான் நீச பங்க ராஜயோகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த நிலைக்கு வந்து சுக்கிரன் வந்து போகிறார். இப்போ சுக்கிரன் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடம் உங்களுடைய சேவை ஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து அவர் நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். அப்படின்னா உங்கள் செயல்களால் உங்களுக்கு வர வேண்டிய லாபங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், பெரிய லெவலில் இருக்கும், நல்ல நிலையில் இருக்குன்றது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ அந்த சுக்கிரனுடைய அம்சமான மகாலட்சுமியை நீங்கள் வந்து தொடர்ந்து வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் பல நல்ல பெரிய முன்னேற்றங்கள் உறுதியாக இருக்குது. சுக்கிரனோட அருளாலையும் உங்களுடைய ராசிநாதன் குருவோட அருளாலையும் உங்கள் யோகாதிபதி செவ்வாயும் உங்களுக்கு பல நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்குறாங்க. 18ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு பாக்கியநாதன் சூரியன் பாக்கிய ஸ்தானத்துக்கே வரப்போகிறாரு. இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சம்தான். இன்னும் ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். மன போராட்டம் இருக்கும், அதை மட்டும் தவிர்த்துக்கங்க. மன போராட்டத்துக்கு காரணம் என்னென்னா 5க்குரிய செவ்வாய் வந்து ராகுவோட திரிகோணம் தொடர்பு பெறும்போது வந்து ஒரு போராட்ட மனம் இருக்கும். நீங்கள் பதட்டப்படுறதுக்கு போராட்டம் அடைகிறதுக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. நல்லது தான் உங்களுக்கு கிடைக்க போகுது, நல்லது தான் நடக்க போகுது. அதனால் நீங்கள் நிதானமாக இருந்தாலே போதும், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், இந்த காலமும் சிறப்பாகவே இருக்கும். பொதுவாக வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம ராசிக்கானது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில் பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் சொல்கிறீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவே வரும்ன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க, எதுவும் அந்த மாதிரி தெரியல சார், வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது சொல்லுவீங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நானுமே பல இடங்களில் பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்கே பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ண விரும்புகிறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில் இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா, இது வந்து ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்ருக்கிறாரோ அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டால் இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா, இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா, மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது, மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன்.
யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம். அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரகமைப்புகளை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோடய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களாய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்மையிலே தனுசு ராசிக்காரங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த அத்தனை விதமான விஷயங்களை என்ன பண்ண போகிறீங்க, இனிமேல் புரிஞ்சு தான் செய்ய போகிறீங்க. விடு பார்த்துக்கலாம், நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், இது பார்த்துக்கலான்னு நிறைய அசால்ட்டாக இருந்துட்டீங்க. கிட்டத்தட்ட விட்டு கொடுத்து கடைசியில் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து உங்களுக்கான கௌரவம் அத்தனை என்னவாச்சு விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையாச்சு. ஸோ இதெல்லாம் கடந்து வந்து நீங்கள் யார், உங்கள் திறமை என்ன, உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பான செயல்பாடுகள் என்னங்கிறத ஒரு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மன வலிமை உறுதி செய்யப்படுது. அப்படியே தைரியமாக எதையுமே பேஸ் பண்ணுவீங்க. இவ்வளோ நாட்கள் தைரியம் இருந்துச்சு, இருந்தாலும் அந்த தைரியத்தில் பாசமும் கலந்துருந்துச்சு. ஸோ பாசத்தாலேயே நிறையா தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நிறைய வீழ்ந்து கிடக்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் கடந்து போகிறாங்க, உங்களை புரிந்து கொண்ட உறவுகள் உங்கள் கூடவே இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ அதே போல் யார் யாரெல்லாம் தனுசு ராசி என்பர்களை திருமணத்துக்காக வரன் தேடிக்கிறீங்களோ உங்களுடைய திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. நீங்கள் மேட்ரிமோனியில் தேர்ந்தெடுத்தாலும் சரி, உங்களுடைய உறவுகள் மத்தியில் சொல்லி தேர்ந்தெடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் சொல்லி நீங்கள் வரன் தேடினாலும் இந்த வட்டம் உங்களுக்கான வாழ்க்கை துணை அமைவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் உறுதியாக உங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை உறுதி செய்யப்படும். அதேபோல் குடும்ப ஒற்றுமையில் நிறையா பிரச்சனையாக இருக்குது சார், நானும் விட்டு கொடுத்து போயிட்டேன், எல்லா விஷயங்களும் விட்டு கொடுத்து போயிட்டேன், என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்கன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசி என்பதாய உங்களுக்கு உறுதியாக விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய சூழ்நிலை கிரகம் கொடுக்குது. சரியா? தற்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனுசு ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்கள் ஒரு மாதமும் கொஞ்சம் பரவாயில்ல. அதாவது 10-12 மாதத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய அழுத்தம், பெரிய போராட்டம், அதை விட்டு கொஞ்சம் கடந்து வந்துருக்கீங்க. டோட்டல் இன்னும் கடந்து போகலை. ஸோ அதற்கான நிலைகள் வரும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நிறைய மன அழுத்தம் வரும்.
என்ன செய்கிறீங்க, ஏது பண்ணுறீங்க, எப்படி இதை சமாளிக்க, அச்சோ ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த யோசனைகள் எல்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டு உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியுங்கிற தன்னம்பிக்கையை நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசி பாருங்கள். உண்மையிலேயே உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே செமையாக போகும். மனசில் உள்ள வலி போயிடும், குழப்பங்கள் போயிடும், இந்த போராட்டங்கள் போயிடும். ஸோ இதெல்லாம் கடந்து போய் நீங்கள் சிறப்படையக்கூடிய சிறந்த ஒரு செயல்பாடாக உங்களுக்கு கிரகம் கொடுக்கப்படுது. அதேபோல் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை யோகம் கட்டாயம் உண்டு. தன வரவுகள் நன்றாக இருக்கும். இவ்வளோ நாட்களாக மகிழ்ச்சியை தேடி நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டுக்கலாம். எங்கே நிம்மதி தேடி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எங்கே மகிழ்ச்சி என்று தேடி பார்த்தேங்கிற பாடலுக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருந்துக்கலாம். ஆனால் இந்த காலகட்டம் உங்கள் பக்கத்திலே சந்தோஷம் இருக்குது, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்குது, உங்களுக்கான மகிழ்ச்சி கிடைக்குது. உங்கள் லைஃப் ஸ்டைலை வேறு லெவலில் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த கோச்சார கிரகங்கள் என்ன பண்ணுது, உங்களுக்கு செயல்படுத்துது. சரி, இப்போ இவ்வளோ விஷயங்கள் செயல்படுத்தக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுதுன்னா, மேக்ஸிமம் உங்களுடைய அம்மா வழி உறவுகள் மத்தியில், அம்மாவுக்கு கூட பிறந்த உறவுகள், அதாவது சித்தி, மாமா, சரியா? ஸோ இப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு உறுதியாக பெரிய மாற்றத்தை கொடுக்குறாங்க, பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்குள்ள எல்லா விதமான தடைகளையும் தூக்கி எறிய போகிறாங்க. ஏண்டா என்னடா பண்ண போகிறோம், எதுக்குடா வாழ்கிறோன்னு நினைக்கக்கூடிய சிந்தனைகளே இருந்தாலும் அதை அப்படியே தூக்கி போட்டு உங்களால் முடியும், உங்களால் தான் முடியும்னு என்ன பண்ண போகிறீங்க, உங்களுடைய திறமைகள் மூலமாக ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ யாரையும் நீங்கள் புரிந்து கொள்ள தேவையில்ல, உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய சூழ்நிலையை கிரகம் என்ன பண்ணுது, உங்களுக்கான உறுதிப்படுத்துது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அப்சர்வ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதே போல் பார்த்திங்கன்னா நம்முடைய தனுசு ராசியில் பிறந்த மூல நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பூராட நட்சத்திரக்காரர்கள் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் உங்களுக்கான எளிமையான வழிபாடு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு ஒன்றுமே பண்ண தேவையில்ல, கீழே வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க, சரியா? அதேபோல் நம்ம யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, ஸோ இந்த கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடை நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பிடுறேன். ஸோ அதன் மூலமாக வழிபாடு செய்து மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் சூப்பராக. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக ரொம்ப நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா?
சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? அந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு 8ஆம் இடத்துல 3 கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது இருக்கு. 8ஆம் இடம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வழக்குகள், தீராத வியாதிகள், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த 8ஆம் இடத்தினுடைய சாராம்சமே. இந்த 8ஆம் இடத்துல சூரியன், அடுத்து குரு உச்சமா இருக்கிறாரு, புதனும் வந்திருக்கிறாரு இந்த மாதத்துல. அடுத்து புதன் ரிலீவ் ஆயிடுவாரு, சூரியனும் ரிலீவ் ஆயிடுவாங்க இந்த இடத்துல இருந்து. அதனால குரு மட்டும்தான் மாதத்தின் பிற்பகுதியில அந்த இடத்துல உச்சமா 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் இருக்கிறார். இந்த மாதம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்கள் செய்யக்கூடிய வேலைகளினுடைய அளவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். தொடர்ந்து ஓய்வே இல்லாமல் நிறைய வேலைகளை எடுத்து போட்டு செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அது அலுவலக ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இடைவிடாமல் நம்ம என்னத்துக்கு ஓடிட்டு இருக்கிறோம் அப்படின்றதே இவர்களுக்கு தெரியாம ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஒரு ஓய்வு அப்படின்றது கண்டிப்பாக இவர்களுக்கு தேவை. அந்த ஓய்வின் மூலமாக தான் இவர்கள் தங்களை தாங்களே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கு. அதனால தனுசு ராசி என்பவர்கள் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெளிநாடா இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த ஊரா இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீங்க ஓய்வெடுத்து சில விஷயங்களை யோசிங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா அந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்துல. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா, சனி இயல்பு நிலையில இருக்கும் போது உங்களுடைய வேலையை முடக்கி இருக்கும். இப்போ வக்ர சனியாக இருக்கிறதுனால அந்த வேலையை தீவிரப்படுத்தும், அதே சமயம் ஓய்வு இல்லாமல் ஓடக்கூடிய ஒரு நேரமும் கூட. அதனால அந்த ஓய்வும் முக்கியம், வேலையும் முக்கியம். ஓய்வு எடுத்தாதான் உங்களுடைய சிந்தனை தெளிவான சிந்தனையாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு தவறான பாதைக்கு செல்லக்கூடிய ஒரு சிந்தனையாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறார். அதனால இந்த குரு வின் பண்றாரா, சனி வின் பண்றாரா அப்படின்னா அதுதான் போட்டியே இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு. ஒரு பக்கம் காலத்தின் நெருக்கடியாக நீங்க ஓடிக்கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் தவறான பாதைக்கும் போயிடக்கூடாது. அதுதான் அந்த இடத்துல நீங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால நிதானத்தோடையும் ஒரு ஓய்வெடுத்தும் சில விஷயங்களை செய்யும் பொழுது ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கு. 9ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று வர்றாரு. அதனால பாக்கியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உயர் பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை பளு ஒரு பக்கம் இருக்கும், அது இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பாக வேலை பளுவை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். வேலை எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு உடல் ரீதியான தொந்தரவுகள் இருக்காது. அதிகாலை எழுந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம். ஒரு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்செல்லாம் சில வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான். கடந்த ஒரு 6 மாதமாக ரொம்ப மந்தமா இருந்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள். டயத்துக்கு எந்திரிக்க முடியல மேடம், ஒரு 8 மணி ஆயிடுது, அவசரமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆபீஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. இப்படி அந்த மந்தத்தன்மை குறைந்து ஒரு சுறுசுறுப்பாக ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள், மூலம் நட்சத்திர அன்பர்கள், தன்னுடைய வாழ்க்கைக்கு துணை அப்படின்றது யாருமே இல்லை, தானே தனிமரமாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான சில யோசனைகளை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். நமக்குன்னு லைஃப்ல யாரும் இல்லை,
ஏன்னா எல்லாரோடையும் சேர்ந்துதான் இருப்பாங்க. ஆனா ஆதரவுக்குன்னு ஒரு தோள் சாயறதுக்கு ஒரு இடம் தேவை இல்லையா எல்லாருக்குமே. அந்த மாதிரியாக ஒரு ஆதரவுக்குன்னு யாருமே இல்ல. இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படியே ஒரு ஆள் மனதுல ஒரு ஏக்கம் வரும். என்னடா இது நம்மள பார்த்த மாதிரியே சொல்றாங்களே அப்படின்ற மாதிரியாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஏக்கத்தின் உச்சத்துல இருக்கக்கூடிய இந்த மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு உண்டான சில தேவைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அது உறவுகளாக இருக்கட்டும், பினான்சியலாக இருக்கட்டும், ஒரு வேலை அலுவலகமாக இருக்கட்டும், எந்த ஒரு நீட்ஸ் இருக்கோ உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட சில தேவைகள் நிறைவேறுவதற்குண்டான ஒரு நேரம். அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லாபாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கிறீங்க மூலம் நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வருமானத்தை எதிர்பார்த்து இருக்காதீங்க. முதல்ல தொழில்ல நல்லா நடத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடயே செய்யுங்க. கண்டிப்பாக ஏற்றங்கள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அடுத்து பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய வேலைகள் இருக்கும். ஆனா வருமானங்கள் இருக்காது. அந்த மாதிரியா தான் இருக்கும். ஏதோ அளவுக்கு அதிகமாக ஒரு 100%க்கு 200% வேலை செய்யற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா வருமானம் பாத்தீங்கன்னா ஒரு 50% தான் இருக்கும். அந்த அளவுக்கு வருமான நெருக்கடிகளை, பொருளாதார நெருக்கடிகளை இந்த போராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானாதிபதி லாபாதிபதி 10ஆம் இடத்துல நீச்சம் பெற்றும், உங்களுடைய ராசி அதிபதி சுகஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்றும் இருக்கிறார். இந்த 2 கிரகங்களின் டோட்டல் சேஞ்சஸ், உச்சம் பெற்ற குரு, நீச்சம் பெற்ற சுக்கிரன், இது தனுசு ராசி என்பவர்களுக்கு தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்க போகுது. அடுத்து ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில முடிவுகள் எல்லாம் நீங்க எடுக்காதீங்க. எடுத்தீங்க அப்படின்னா அதனால தேவையில்லாத குளறுபடியான சில பிரச்சனைகள் வருவதற்குண்டான ஒரு நேரம். ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டியை விற்கணும்னு நினைக்கும் போது ஏன்டா வித்தோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை வரும். ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டியை விற்க வேண்டாம்னு நினைக்கும் போது ஐயோ விற்காம இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இப்படி அந்த மனதுல ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது இந்த தனுசு ராசி என்பர்கள்ல இருக்கக்கூடிய பூராடம் நட்சத்திர என்பர்கள் இந்த மாதிரியான முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. அடுத்து உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய ஒரு வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்றது கிடைக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு உண்டான விசா எல்லாம் கிடைக்கும். ஸ்டூடெண்ட் விசா எதிர்பாராத போது நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. யாராவது சொன்னாங்களே உனக்கு இந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட் விசா எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அதை வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க முன்னேறுவதற்குண்டான ஒரு காலகட்டமும் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிகவும் அருமையான ஒரு நேரமாக இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்கள் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ராகு திசை, குரு திசை, இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கலாம். சில பேருக்கு செவ்வாய் திசை இருக்கலாம். இந்த மாதிரியான திசாபுத்திகள் என்னென்ன ஒரு பலன்களை கொடுக்க போகுது. ஏன்னா இந்த மாதத்துல குரு சுக்கிரன் ரெண்டுமே உச்ச நீச்சமாக இருக்கிறதுனால என்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.